ஹலோ காய்ஸ், வான்கடையில் இன்றைக்கி எம்ஐ vs ஆர்சிபி மேட்ச் நடக்க போகுது. இன்றைக்கி மேட்ச்சில் யார் ஜெயிக்க போகிறா, எந்த பிளேயர் ஹை ஸ்கோரிங் ரன்ஸ் அடிக்க போகிறான்ற ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி மேட்ச் பொறுத்த வரைக்கும் எம்ஐ அவங்களோட வெற்றியை பெற போகிறான்றது எந்த மாற்றமும் இல்லை. இன்றைக்கி மேட்ச் தரமான ஒரு மேட்சாக இருக்க போகுது. ஒரு பக்கம் எம்ஐ, ஒரு பக்கம் ஆர்சிபி, ரெண்டு டீமும் வெறி கொண்ட வேங்கையாக தான் வர போகிறாங்க. ஒரு பக்கம் வில் ஜாக் எம்ஐயில் இருக்காப்புல, இன்னொரு பக்கம் டிம் டேவிட் முன்னாள் பேர் ஆர்சிபியில் இருக்காப்புல. இந்த பக்கம் வில் ஜாக் சொதப்படுறாரு, இந்த பக்கம் டிம் டேவிட் சொதப்படுறாங்க. ஆக்சன் டேபிளில் கை கொடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரியான நிறைய சீக்வன்ஸான ஒரு ட்ராமாட்டிக்கல் மேட்சாக இருக்க போகுது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வில் ஜாக் இந்த மேட்ச் அடிக்க போகிறாரு, பொழந்து கட்ட போகிறாரு. இது போல் டிம் டேவிடும் இன்றைக்கி பொழந்து கட்ட போகிறாரு. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எம்ஐ ஜெயிக்க போகுது. அதுவும் செம சுவாரஸ்யமாக இருக்க போகுது. இந்த மேட்ச் வேறு லெவலில் இருக்க போகுது. இன்றைக்கி யார் ஹை ஸ்கோரிங் ரன்ஸ் அடிக்க போகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஐ பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா விளாண்டாருன்னா ரோஹித் சர்மா தாங்க இன்றைக்கி ஹை ஸ்கோரிங் ரன்ஸ். அதே மாதிரி பவுலிங்கில் தீபக் சகர் இன்றைக்கி சூப்பராக போட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த பக்கம் ஆர்சிபி டீம் பார்த்தோம்னா சால்ட் இன்றைக்கி செம்மையாக விளாட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பவுலிங் பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமார் தரமாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே கைஸ், இன்றைக்கி மேட்ச் பொறுத்த வரைக்கும் எம்ஐ அவங்களோட கைதை இன்றைக்கி வாங்க போகுது.